सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிராத்மிகில் வந்து கஹானி 4th சாப்டரில் கஹானி பார்க்குறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 5th லெசன் வந்து பார்க்குறோம். பாடமே இது ஏக்தாக்கா ஃபல் ஏக்தாக்கா லவ் அப்படின்னா வந்து ஒற்றுமையே பலம். கஹானிக்கா சாராம்ச கதையின் சுருக்கம். ஏக் சிக்காரி தா சிக்காரி அப்படின்னா வந்து வேடன். ஒரு வேடன் இருந்தான். உஸ்னே ஏக் தின் ஜங்கல் மீன் சாவல் கே தானே பிக்கேர்கர் உன் பர் ஜால் பிச்சாயா. அவர் ஒரு நாள் ஏக்கு தின ஒரு நாள் ஜங்கல் மே சாவல்கே தானே அப்படின்னா வந்து ஜங்கல் மே காட்டில் சாவல்னா அரிசியோட வந்து நெல்மணிகளை உடைய பிக்கேர்கர் நெல்மணிகளை அங்குமிங்குமாக தூவினான். உன்பர் அந்த நெல்மணிகளின் மேல் ஜால்னா வந்து வலை பிச்சாயா நெல்மணிகளின் மேல் வலையை போட்டிருந்தான். வக்கு ஜாடிக்கு பீச்சே ஜாக்கர் சிப்பு கயா. வக்கு ஜாடிக்கே பீச்சே ஜாக்கர் சிப்பு கயா. ஜாடியோட புதர், பீச்சேன பின்னால் அர்த்தம். புதருக்கு பின்னால் போய், ஜாக்கர்னா போய் ஒளிந்து கொண்டான். சிப்புனா ஒளியறது. அவர் புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். தோடே தேர்மே கொஞ்ச நேரத்தில் கபுதர்கா ஏக்கு ஜூன்ட்டு உடுத்தேகியே அந்த திசையை நோக்கி ஒரு புறா கூட்டம் பறந்து வந்தது. உஷ்வோர் ஆயா அந்த திசையை நோக்கி அந்த புறா கூட்டம் பறந்து வந்தது. இஸ் ஜூண்டுக்கா முகியா சித்திரகூதா அந்த கூட்டத்திற்கு ஜுண்டுன கூட்டம் அந்த கூட்டத்திற்கு தலைவனாக சித்திரகு என்ற புறா இருந்தது. வக்கு படா புத்திமான்தா அது மிகவும் புத்திசாலியாக இருந்தது. அந்த தலைவனுடைய புறா வந்து மிகவும் புத்திசாலியாக இருந்தது. கபுதரோன் நே தானிக்கோ தேக்கா மற்ற கபுதரோன் அப்படின்னா வந்து பன்மையில் கொடுத்த புறாக்கள் வந்து அந்த தானியங்களை பார்த்தது. உன்கோ நீச்சே உத்தர்கர் தானி சுகுனேக்கி இச்சாகுயி உடனே அந்த தானியத்தை பார்த்த உடனே அந்த பறவைகள் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு பார்க்குது. நீச்சே அப்படின்னா வந்து உத்தர்கர் அப்படின்னு வந்து கீழே இறங்குது. நம்ம கீழே இறங்கி அந்த தானியங்களை வந்து நம்ம கொத்தி சாப்பிட்ணும். சுகனே அப்படின்னா வந்து கொத்தி சாப்பிட்றது. அந்த தானியங்களை வந்து கொத்தி சாப்பிட ஆசைப்பட்டது. இச்சாகுயி யக்கு ஜான்கர் சித்திரகுனி ககா உடனே அவங்க ஆசை வந்து இந்த தலைமை வகித்த அந்த புறா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி மற்ற புறாக்கள் வந்து அந்த தானியத்தை பார்த்தோன்னு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுதுன்றது தெரிந்து கொண்டு சொல்லியது. இஸ் நிர்ஜன் பன்மே தானே கஹாங்ஸே ஆயே இந்த நிர்ஜன் அப்படின்னா அடர்ந்த காடுன்னு அர்த்தம். நிர்ஜன் பன்மே அப்படின்னா அடர்ந்த காட்டில். இந்த அடர்ந்த காட்டில் வந்து தானியங்கள் வந்து எங்கேருந்து இது வந்திருக்கும். ஆயே கஹாங்ஸி அப்படின்னா எங்கேருந்து, இங்கே விளைச்சலே இல்லாத காட்டில் வந்து இந்த தானியங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கும். அந்த சித்திரைக்கு வந்து அந்த தலைமை புறா வந்து சொல்லுது. யக்கு சோச்சிக்கர்ஹி ஹமி உதர்னா ஹே இதை வந்து நம்ம யோசிச்சுட்டு தான் இதை யோசித்த பிறகு தான் அதுக்கு வந்து நம்ம வந்து கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமை புறா வந்து சொல்லுது. லேக்கின் ஆனால் அந்நிய கபுதரோன்னி சித்திரகிவுக்கி பாத்தினகி மானி உடனே மற்ற புறாக்கள் வந்து என்ன பண்ணி சித்திரகிவ் என்ற தலைமை புறா சொன்னதை வந்து கேட்கவில்லை. நகி மானி அப்படின்னா வந்து தலைவன் சொன்னதை அது வந்து கேட்கல. தலைமை புறா சொன்னதை மற்ற புறாக்கள் வந்து கேட்கவில்லை. ஷப்பு கபுதருன் தானி சுகனி நீச்சே உதரே உடனே மற்ற புறாக்கள் என்ன ஷப்பு கபுதர் அப்படின்னு எல்லா புறாக்களும் என்ன பண்ணிச்சு அந்த தானியங்களை வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கு சுகனி அப்படின்னா கொத்தி திங்கிறதுக்கு என்ன பண்ணுச்சு கீழே வந்து இறங்கியது. ஜால்மி ஃபங்ஸி கயே உடனே என்ன பண்ணிச்சு அது வலையில் வந்து மாட்டிக்கொண்டது. ஜால்னா வலை, ஃபங்க்ஷனை வந்து மாட்டிக்கிச்சு. உடனே கொத்தி திங்கிறப்ப அது மேலே வந்து அந்த வேடன் வந்து வலை தானே போட்டிருந்தான். உடனே வலையில் போய் அது மாட்டிக்கொண்டது. அப்பு கபுதர் ஏக்கு தூசரேங்கி நிந்தா கர்ணே லகே வந்து அப்பொழுது இந்த எல்லா புறாக்களும் நம்ம தலைமை புறா வந்து சொன்னது சித்திரைக்கு சொன்னதை என்ன பண்ண நம்ம கேட்காம வந்து அவர் பேச்ச நம்ம கேட்காம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நினைத்து பார்த்தது. சித்திரகு உன்சே போலா உடனே சித்திரைக்கு வந்து அவங்க மாட்டிக்கிட்ட பார்த்த உடனே அந்த சித்திரைக்கு என்ற தலைமை புறா சொல்லியது. பகலே ஏக்கு மன்சே
ஜால் லேக்கர் உடேகே. அப்போ வந்து மன்சே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து நம்ம ஒரே மனசாக எல்லோரும் என்ன பண்ணி இந்த வலை வந்து மேலே வந்து நம்ம தூக்கிடணும், தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை புறா வந்து சொல்லுது. உடேங்கே அப்படின்னா வந்து தூக்கிறது, லேக்கர்னால் வந்து கீழேருந்து மேலே தூக்கிட்டு போகிறது. பகலே ஏக்கு மண்கே ஜால் லேக்கர் உடேகே. முதலில் ஒரே மனசுடன் வலையை தூக்கி பார்ப்போம். ஃபிர் பச்னே கா உபாய சோச்சேங்கே. ஃபிர் அப்படின்னா வந்து பிறகு தப்பிக்க, பச்சினி அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வழியை பற்றி யோசிப்போம். சோச்சேங்கே அப்படின்னா வந்து யோசிக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம தப்பித்தரலாம், அதுக்கப்புறம் அந்த வழி என்னன்றது பின்னாடி நம்ம யோசிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம வலையை தூக்கலாம் அப்படின்னு தலைமை புறா வந்து எல்லாத்துக்கும் சொல்லுது. ஷப்பு கபூதர் ஜால் லேக்கர் உடே. உடனே எல்லா புறாக்களும் அந்த வலையை தூக்கி சென்றன. சாரே கபூதர் ஏக்கு நதி கே கினாரே உதரே. எல்லா பறவையும் இந்த புறாக்களும் தூக்கி சென்றன. ஒரு நதியின் கரையில் இறங்கியது. வகாங் ஏக்கு சுகா ரகத்தாத்தா. வகாங்கன்னா அங்கே ஒரு சுகா அப்படின்னா எலின்னு அர்த்தம். அங்கே ஒரு எலி வாழ்ந்து வந்தது. ரகத்தானா வந்து வாழ்ந்து வந்தது. வகு சித்திரகுக்கா தோஸ்துதா. தோஸ்துனா நண்பன் அர்த்தம். அந்த எலி வந்து சித்திரகுடைய நண்பராக இருந்தது. உஷ்ணி ஜால் காட்டுகர் கபுதரோன்கா ஆஜாத்து கியா. உடனே இந்த எலி என்ன பண்ணுச்சு, அந்த வலை ஜால் அந்த வலையை வந்து கொறித்து, காட்கர் அப்படின்னா அந்த வலையை கொறித்து என்ன பண்ணுச்சு, எல்லா புறாக்களும் வந்து வெளியே வந்து சுதந்திரமாக செல்ல தொடங்கியது. சீக்கு அனுபவ கா திர்ஸ்கார் ஆப்பத்தி கா புலாவா ஹை. அனுபவத்தை அவமதிப்பது. அனுபவக்கா திஸ்கார் அப்படின்னா வந்து நம்ம அந்த தலைமை புறா வந்து சொன்னதை வந்து அவங்கள கேட்காமட்டாங்களோ, அதுதான் அனுபவத்தை வந்து நம்ம அவமதிக்காமல் பின்னாடி வந்து என்ன பண்ண நம்ம சிக்கல் தான் நம்மளுக்கு வந்து உண்டானது. ஆப்பாத்தி புலாவா அப்படின்னா வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டது. இந்த கதையினுடைய நோக்கம். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.